அடுத்தபடியாக may now request திரு கே அண்ணாமலை, Chief Mentor of the We the Leaders Foundation to deliver the address. Over to you. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அற்புதமான ஐஐடி ரிசர்ச் சென்டர் அதில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய விவசாய பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள், இந்த நிகழ்வு ஐஐடி சென்னையிலே நடத்த வேண்டும் என்று நம்முடைய டைரக்டர் ஐயா காமகோடி அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் வைத்தோம். ஐயா, நம்முடைய விவசாய பெருமக்களுடைய பாதம் ஐஐடிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் நடக்கும். தோட்டத்தில் தான் நடக்கணும். இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் பேசாமல் எங்கே பேசுறதுங்க, அங்கே தான் பயிலரங்கம் இருக்கும். ஆனால் எங்களுடைய கனவு, த பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் ஆர் ஃபார்மர்ஸ். உலகத்தினுடைய சிறந்த பொறியாளர்கள் வந்து நம்முடைய விவசாய பெருமக்கள். அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஐஐடி மெட்ராஸ்குள்ள இன்னைக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியா பெஸ்ட் யூனிவர்சிட்டி பை அ லாங் ஸ்டாண்டர்ட் அண்ட் மைல். இதுக்குள்ள நம்முடைய விவசாய பெருமக்கள் வரும்பொழுது இந்த கலப்பு இங்கே ஏற்பட வேண்டும். ஒரு பக்கம் நேட்டிவ் இன்டெலிஜென்ஸும், ஒரு பக்கம் கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக நம்முடைய மனிதனுடைய முயற்சியில நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய விஷயங்களும் ஒன்றாக சேரும் பொழுது நாம் நினைக்கக்கூடிய மறுமலர்ச்சி ஏற்படும் என்கின்ற நம்பிக்கையில் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் இந்த ரிசர்ச் பார்க்குக்கு விவசாய பெருமக்கள் எல்லாம், எங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் முயற்சி சென்று உங்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள். சமீபத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவங்க ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட்ல பேசினாங்க. எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. நான் அதை உங்களுக்கு சுருக்கி ஒரே நிமிஷத்துல சொல்றேன். டொனால்டு ட்ரம்ப் என்ன சொன்னாங்கன்னா, அவர் முன்னாடி பெரிய பெரிய ஜெயின்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெட்டாவோட சிஇஓ, நிவிடியாவுடைய சிஇஓ, இந்த குளோபல் கார்பரேஷன்ஸ், கூகுளுடைய சிஇஓ எல்லாம். ட்ரம்ப் வந்து 3 விஷயம் அவங்க முன்னாடி வச்சாங்க. டோன்ட் பில்ட் இன் சைனா, சைனால எந்த பொருளும் செய்யாதீங்க. டோன்ட் ஹையர் இந்தியன்ஸ், இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் வேலைக்கு எடுக்காதீங்க. இன்வெஸ்ட் இன் அமெரிக்கா, இது நீங்க செஞ்சா மட்டும்தான் நீங்க பேட்ரியாட்டா நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். அப்பதான் இந்த தேசபக்த அமெரிக்கர்களாக நான் உங்களை பார்ப்பேன். அதாவது சைனால எந்த பொருளையும் நீங்க செய்யக்கூடாது, இந்தியாவிலிருந்து வர்ற யாரையும் ஹையர் பண்ணக்கூடாது, நீங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இது என்னை பொறுத்தவரை இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கின்றேன். ஏன்னா கடந்த ஒரு 5 வருடங்களாக அமெரிக்காவுடைய நெட் H1B விசா பார்த்தீங்கன்னா 72% இந்தியா வாங்கியிருக்கோம். 72% ஆஃப் யூஎஸ் H1B விசா இந்தியர்கள் போயிருக்கும். இன்னைக்கு அமெரிக்காவை வழிநடத்தி கொண்டிருப்பது இந்தியர்கள். அது ட்ரம்ப் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அந்த ஹாலில் இருந்த பாதி பேர் இந்தியன்ஸ். அவங்ககிட்ட தான் சொன்னாங்க, இந்தியன்ஸ் ஹையர் பண்ணாதீங்க. கடந்த 3 வருடங்களாக அமெரிக்காவுக்குள்ள அதிகமா படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் 1,25,000 பேர் ஒரு ஆண்டும் சராசரியாக, அதுவும் இந்தியன்ஸ். we take the highest number of student visa, அது நம்ம தான். இன்னைக்கு ட்ரம்ப்னுடைய அந்த பேச்சு என்ன சொல்லுதுனாங்க, சைனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சப்ளை செயின் எக்கானமி, அது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், சீப்பா செய்யலாம், வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில செஞ்சு அந்த பொருளை தூக்கி போட்டுருவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருந்து வரக்கூடிய இந்தியர்கள் எல்லோருமே எதை வேண்டுமானாலும் செய்வதற்கான மூளை அவங்ககிட்ட இருக்கு, அது நமக்கு டேஞ்சர் அப்படின்னு. ஸோ இவ்வளவு பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குங்க, இவ்வளவு டேலண்ட் நமக்கு இருக்கு, இவ்வளவு ரிசோர்ஸ் நமக்கு இருக்கு. அதிலும் குறிப்பாக எந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கும் செல்லாம தன்னுடைய விவசாய நிலத்துல ஒரு நாளும் நடமாடும் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கான நேரம் இது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி பரிமாணத்துல முதல் ட்ரில்லியன், ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு took almost 69 years, 69 ஆண்டுகள் ஆச்சுங்க. முதல் ட்ரில்லியன் நமக்கு வர சுதந்திரத்துக்கு பிறகு. அதன் பிறகு குயிக்கா ஒரு ட்ரில்லியன் ஆட் பண்ணிட்டே இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ட்ரில்லியன் இன்னைக்கு 4 ட்ரில்லியன்ல இருந்து 5 ட்ரில்லியன் 6.5 வருஷத்துல ரீச் பண்ணிடும். 6.5 ஆண்டுகள்ல அடுத்த ட்ரில்லியன் வரும். ஆனா நம்முடைய பொருளாதாரம் ட்ரில்லியன் டாலர்ஸாக உயரும் பொழுது அதுல எவ்வளவு விவசாயத்தினுடைய அடிஷன் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப நெக்லிஜிபிள், வெரி மீஜியர். அடுத்து வரக்கூடிய ட்ரில்லியன் 4லிருந்து 5, 5லிருந்து 6, 6லிருந்து 7 அல்லது 5லிருந்து 10, 2033 முடியும் பொழுது நம்ம சராசரியாக 8 ட்ரில்லியனுக்கு ஓடி இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக விவசாயத்தினுடைய பங்கு அதுல பெருசா இல்லை அப்படின்னாங்க. நம்முடைய பாதை, நம்முடைய வளர்ச்சி பரிமாணத்துல பெரிய ஒரு தவறு செய்திருக்கின்றோம் என்பதை இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து நம்முடைய குழந்தை பசங்க பொண்ணுங்க அவங்க பேர குழந்தைங்களாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, பரிமாண வளர்ச்சியில வளர்ச்சி பாதையில நீங்க ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் மாற்றுவதற்கான ஒரு முயற்சியும் கூட இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு நம்முடைய பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு மிடில் கிளாஸ் பெருசாயிருச்சு. ஆர்கானிக் பொருள்னு தேடுற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு.
இப்ப நம்முடைய டைரக்டர் ஐயால இருந்து பல பேர் சொன்னாங்க, கேன்சர் வந்து எல்லாருடைய குடும்பத்துக்குள்ள என்டர் ஆயிருச்சு. நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்துக்குள்ள என்னுடைய தாயாருடைய அம்மா, அவங்க இப்பதான் ஜஸ்ட் 84 வயசுல இப்பதான் அவங்களுக்கு 5 வார காலம் கடுமையான ரேடியேஷனை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. இது நமக்கு அருகாமையில் ரொம்ப நியர்பையா பார்க்கிறோம், அவங்களுடைய பெயினை பார்க்கிறோம். 84 வயதுல என்னுடைய பாட்டி வந்து அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சில் 5 வார காலம் அதுக்குள்ள போகணுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது நம்ம எல்லோரும் நம்மை பார்த்து கண்ணாடியில் கேட்கக்கூடிய கேள்வி, நாம் ஏதாச்சும் இதுக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நாம முயற்சி எடுக்கிறோமா? இது எல்லோருக்குமே நாம் எடுக்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு இந்த மேடை முடிந்த பிறகு நம்முடைய தலைவர்கள் கீழே வந்துடுவாங்க. விவசாய பெருமக்கள் 6 பேர் மேல வந்து இந்த மேடையை அலங்கரிப்பாங்க. அந்த விவசாய பெருமக்களுடைய ப்ரொஃபைல்லாம் பார்க்கும் பொழுதுங்க, அதுல கிட்டத்தட்ட 2 பேர் வந்து குடும்பத்துல கேன்சரை பார்த்து விட்டு இயற்கை விவசாயியாக மாறியவர்கள். எல்லாருடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு விவசாய பெருமகனை கௌரவிக்கின்றோம். இந்த எல்லாம் பேசி முடித்த பிறகு ஐயா துளசிதாஸ் அவர்கள் மேடைக்கு வர்றாங்க. அவருக்கு இன்னைக்கு கௌரவம் இருக்கு. துளசிதாஸ் ஐயாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கூட கேன்சர் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அதன் பிறகு நான் இயற்கை விவசாயியாக மாறி இருக்கின்றேன். அப்ப இந்த அரங்கத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு மாற ஆரம்பிக்கிறோம். அல்லது சில பெரியவர்கள் அடுத்த 50 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்கின்ற புரிதலை முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாறிட்டாங்க. டேவிட் டாக் போன்ற அற்புதமான மனிதர்கள் 54 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய நாட்டில் 1970 பழனி மலையில இந்தியாவுடைய பொருளாதார ஃப்ரீடம் ஃப்ரம் ஆர் ஃபுட், இத்தனை விஷயத்தை நம்ம வாங்குறோம். 1970 காலகட்டத்தில் வீட் அமெரிக்கால இருந்து வாங்குறோம். அதன் பிறகு விவசாய புரட்சி, இவ்வளவு வெளிநாட்டிலிருந்து வாங்கிட்டே இருக்கிறோமே. அப்ப இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் என்ன? வெளிநாட்டினுடைய கைகூலிக்கெல்லாம் நம்ம மாட்டிக்குவே அப்படிங்கிற சிந்தனை 1970 பழனி மலையில இந்தியாவிற்கு டூரிஸ்டா வந்த டேவிட் ஹாகுக்கு அந்த சிந்தனை உதித்த பிறகு நம்ம நாட்டில் விவசாயியா மாறிய டேவிட் ஹாகு மேடையில் இருக்கிறாங்க. மனோஜ் போன்றவர்கள் எனக்கு ஒரு வகையில் ஒரு மென்டார். ஆஸ்பன்ல எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடியவர். அவரோடு பல இடத்துக்கு பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவுக்கு வெளியே. அவருடைய வாழ்க்கை ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை. ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜராக ஆரம்பித்து, தேடலை ஆரம்பித்து, கர்நாடகாவில் நார்தன் பார்ட்டில் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்குள்ள போய் அதன் மூலமாக விவசாயம் எல்லாம் காப்பாற்றணுமான்னு முயற்சி எடுத்து, அதன் பிறகு வேர்ல்டு பேங்க் போய் அங்கிருந்து மறுபடியும் இந்தியா முழுவதுமே எல்லாத்தையும் தேடி பிடிச்சு, நக்சலிசம் அதிகமாகவும் வருமானம் பற்றாக்குறை அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் காட்ஸ், அரக்கு, ஆந்திரா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் டெவலப் பார்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி, அதுக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை எல்லாம் அவங்க மோட்டிவேட் பண்ணி, அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகளை ரீஜெனரேஷன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அதுக்குள்ள விவசாயத்துக்குள்ள கொண்டு வந்து, எனக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பாருங்க, மில்லியனர் ஃபார்மர்ஸ். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை நாள் நமக்கு ஆச்சுங்க? அதாவது விவசாயி பிழைக்க தெரியாதவன், இயற்கை விவசாயியா இருந்தா மூளை இல்லாதவன். இதைத்தான் இத்தனை நாளா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு நாந்தி ஃபவுண்டேஷனுடைய சிஓ மேடையின் மீது அமர்ந்து, இல்ல நாங்க விவசாயம் மில்லியனர்ஸ் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு, அதை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் டேவிட் ஹாகு, நம்ம மனோஜ் அவர்களும் இன்று யூகேல இருந்திருக்கணும். we requested them, இல்ல நீங்க இங்க வரணும், நீங்க டிக்கெட்டை போஸ்ட்போன் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுடைய விவசாய பெருமக்கள், ஏன்னா உங்களை விவசாய பெருமக்கள் பார்க்கணும். விவசாயம் மட்டுமல்ல, அது எப்படி நீங்க ஒரு பிராண்டா அரக்குவை கொண்டு போனீங்க. நீங்க பாரிஸ், பிரான்ஸ் போங்க, அரக்குடைய காஃபி அவுட்லெட் பாரிஸ்ல இருக்கு, பாம்பேல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. ஒரு எண்ட் டு எண்ட் அவங்க கனெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லோருமே அரக்கு வேலி, நாந்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ஏதோ காஃபி விளைவிக்கிற விவசாய பெருமக்களை மட்டும் இணைத்து விட்டு அவங்க விவசாயம் பார்க்கறாங்க அப்படின்னு இல்லைங்க. இன்னைக்கு நாந்தியினுடைய ரீச் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாந்தி ஃபவுண்டேஷனுடைய ரீச் மட்டும் பாத்தீங்கன்னா, தினமும் இந்தியா முழுவதும் 21 மாநிலத்துல 13 லட்சம் குழந்தைகளுக்கு மதிய உணவு கொடுக்கறாங்க. சட்டமே இல்லாம 13 லட்சம் குழந்தைகளுக்கு மதிய உணவு. இதுவரை 5 கோடி மரங்களை டாக்குமெண்ட் பண்ணி 5 கோடி மரங்களை இந்தியாவில் நட்டிருக்கிறாங்க. 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஸ்கில்லிங் கொடுத்து அவங்கள வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. 10 லட்சம் விவசாயிகளை லாபகரமான விவசாயியா மாத்தி இருக்கிறாங்க. இப்ப ஒரு புதிய ப்ராஜெக்டா 10 லட்சம் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை குறிப்பா டார்கெட் பண்ணி அவங்களுக்கு வந்து கல்வி மட்டுமல்ல, உடல் பயிற்சி, ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய ஒரு டூஃபான் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் வந்து காசியில ஒரு ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவ் ஃபுட்பால் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. 25 ஆண்டுகள்ல 90 லட்சம் ஏழை அப்படிங்கிற வார்த்தையை 90 லட்சம் பேர்த்துக்கிட்டு இருந்து ஏழை என்கின்ற வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க இந்த நாந்தி ஃபவுண்டேஷன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மனோஜ் அவர்களும் இன்னைக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி. ஈஷாவை பத்தி நமக்கு தெரியும். மண்ணை காப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கம், இது ஒரு சாதாரண ஒரு இயக்கம் கிடையாது.
ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு காவிரி நதிக்கரையில் ஆரம்பிச்ச இந்த இயக்கம் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் படர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவா இங்கே வந்திருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீமுக அவங்க வாழ்ந்து நம்ம முன்னால் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவசாயி, படித்தவங்க, இன்னைக்கு ஒரு ஆன்மீகவாதி, பிரம்மச்சாரிய வாழ்க்கை எடுத்த பிறகு எல்லோரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதுமே எல்லா இடத்துலையும் பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் பிளாக்ல ஒரு மாடல் விவசாயம் உருவாக்கி காட்டணும். யாரா இருந்தாலும் அந்த மாடல் விவசாயியை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோலோட கீழே இறங்கி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி ஸ்ரீமுக அவங்க கூட வந்திருக்கக்கூடிய ஆனந்த் அவங்க நம்மளோட இருக்காங்க. கார்த்திக் திருநாராயண் அவர்கள் இன்னைக்கு பேக்வர்ட் லிங்கேஜ், அதாவது அமில், ரிச் பிளஸ் அவர்களோடு இணைந்து நம்முடைய பொருட்களை எல்லாம் சந்தைப்படுத்த முடியும், அதற்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்மோடு இணைகின்றார்கள் என்பதை காட்டுவதற்காக நம்ம கார்த்திக் திருநாராயண் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நம்முடைய அறக்கட்டளையினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரபாகர் அவர்கள் ஒரு MBBS டாக்டர், ப்ராப்பர் MBBS டாக்டர், அதன் பிறகு MD முடிச்சுட்டு கரூர் அரசு மருத்துவமனையில், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ அதையெல்லாம் விட்டு இந்த அறக்கட்டளையினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக முழு நேரமாக நான் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் அன்பு சகோதரர் டாக்டர் பிரபாகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பேசி முடித்த பிறகு மேடைக்கு வர இருக்கக்கூடிய 6 விவசாய நண்பர்கள் மேடைக்கு வர்றாங்க. அருண் ஜனார்தனன் அவர்கள் அமெரிக்காவில் PhD பண்ணிட்டு பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலையெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய VLSI அந்த டிவிஷனுடைய தொழில்நுட்ப இயக்குநராக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் தான். அதைவிட ஒரு பெருமை வந்து காஞ்சிக்குட்டை அந்த பகுதியினுடைய இனமான நாட்டு மாடுகள், 450 நாட்டு மாடுகள் நான் வளர்த்துறேன். அதெல்லாம் ஓப்பன் கிரேசிங்ல அந்த நாட்டு மாடுகள் இருக்கு. 1 ஏக்கர் நிலத்துல கருங்குருவை, சின்னார் பாரம்பரிய நெல் வகைகள் நான் போட்டிருக்கேன். 30 மூட்டை அறுவடை செய்கிறேன். 4.5 ஏக்கர்ல 14 வகை காய்கறிகள் அறுவடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாட்டு மாட்டு காளையினுடைய ஜெர்ம் பிளாசங்கள் அதையெல்லாம் கிட்டத்தட்ட 175 இனத்திற்கு மேல அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அருண் ஜனார்தனன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது படிப்புக்கும் விவசாயக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அவங்க பிரேக் பண்றாங்க. அதாவது நான் நிறைய படிச்சுட்டேன்னா நான் விவசாயத்துக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தியரியை உடைச்சு படிப்புக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, விவசாயம் என்பது அது என்டையர்லி நியூ ஃபீல்ட், அதற்கு வந்து நம்ம காலேஜில் வாங்குற பட்டமோ டிகிரியோ பின்னாடி இருக்கக்கூடிய பிராண்டோ சம்பந்தம் இல்லை. விவசாயம் என்கின்ற ஒரு தன்மை இருக்கணும், மண்ணை காக்கக்கூடிய அன்பு இருக்கணும். அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றி. அதே போல மகளிர் இயற்கை விவசாயத்தில் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சௌமியா பாலசுப்ரமணியம் அவங்க வந்திருக்கிறாங்க, பிடெக் படிச்சிருக்கிறாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ்ல அவங்களுடைய படிப்பு இருக்கு. அதன் பிறகு சௌமியா ஹூகா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் ஷாப்ஸ், அதாவது நம்முடைய பாரம்பரிய சின்ன சின்ன காணாமல் போயிருக்கக்கூடிய நம்முடைய நெல்லிலிருந்து ஆரம்பித்து சீரியல்ஸ்லிருந்து ஆரம்பித்து அந்த விதைகள் எல்லாம் காக்கக்கூடிய ஒரு கலெக்டிவ் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்துல கூட ஆக்டிவா இருக்கிறாங்க. லண்டன், ஆப்பிரிக்கா நாடுகளில் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை எல்லாம் ஊக்குவித்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவங்களும் இங்கே வந்திருக்கிறாங்க, அடுத்து அவங்க மேடையில் பேச இருக்கிறாங்க. அதே போல ஞான சரவணன் அவங்க வந்திருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய 8வது தலைமுறை விவசாயி. இதுக்கு முன்னாடி 7 தலைமுறை விவசாயம் பார்த்துருக்கிறாங்க, 8வது தலைமுறை. அவரும் முதல் பட்டதாரி, சென்னையில் வேலை பார்த்தாங்க, எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 36 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரும் வந்திருக்கின்றார்கள் பேசுவதற்காக. பிரியா ராஜ்நாராயணன் அவர்கள் MBA பட்டதாரி, மகளிர் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு சாதாரணமான வேலை இல்லைங்க, அவரும் மிகப்பெரிய வேலை, 50க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. விதையின் கதை அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 23 விதமான இதழ்களை எழுதியிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் 50,000 நபர்களுக்கு மேல பல குழுக்களை உருவாக்கி தபால் மூலமாகவும் இந்த விதைகளை எல்லாம் கொடுத்து பாரம்பரிய விதைகளை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரியா ராஜநாராயணன் அவங்க வந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய விஜயன் அவர்கள் இளைஞர்கள் ஏன் விவசாயம் வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு இளைஞர், விவசாயியை பொறுத்தவரை எல்லோரும் இளைஞர்கள் தான். 50% செலவை எல்லாம் குறைச்சு புது புது நுட்பத்தில் எப்படி நான் விவசாயம் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க. சீரகம் கௌரி அக்கா கோயம்புத்தூர்ல பீலமேட்ல சீரகம் த நேட்டிவ் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குழு ஆரம்பிச்சு பல பேர்த்த இணைத்து 5,000 குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு ரசாயனம் இல்லாத கலப்படம் இல்லாத ஒரு உணவை கொண்டு வருவதற்காக ஒரு அவுட்லெட் போட்டு நம்ம இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீரகம் கௌரி அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். காரணம்,
விவசாயி பேசும்போது யாருமே வந்து நான் என்ன செஞ்சேன்னு சொல்றதில்ல. அதான் நம்முடைய பெரிய பிரச்சனைங்க. மார்க்கெட்டிங் பண்றதில்ல, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதில்ல. அவங்க சாதனை நிறைய செஞ்சா கூட ஒரே வாரத்தில் நான் விவசாயம் மட்டும் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் அவர்கள் சார்பாக நான் பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. இது செஞ்சிருக்காங்க, அது செஞ்சிருக்காங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த நேரத்தை எடுத்து அவர்களுக்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த டேவிட் ஹாக், மனோஜ் அவங்க பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயத்தை நமக்கு சொன்னாங்க. அதாவது ஒன்று, மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு புதிய உலகம், மண்ணுக்கு மேல ஒரு உலகம் இருக்கு. நம்ம எல்லாமே மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கிறோம். ஆனா நாந்தியில மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கறாங்க. அந்த உலகத்தை பொறுத்தவரை மைக்ரோப்ஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நுண்ணுயிர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதெல்லாம் எப்படி நாங்கள் கொண்டு வர்றோம்? இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப டீப்பா டேவிட் ஹாக் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசும்பொழுது கேட்டீங்கன்னா, அவருடைய ஃபர்டிலைசர் முறை, இயற்கை உரத்தை நல்லா கேட்டீங்கன்னா 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று, கண்ணு போட்டிருக்கக்கூடிய மாட்டினுடைய சாணத்தை எடுத்து அதிலிருந்து அந்த மண்ணை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய முறை, அதை ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தடாலஜிங்கிறாங்க. அதன் பிறகு நம்முடைய குவாட்ஸ் கிறிஸ்டல், பூமியில் இயற்கையாக இருக்கக்கூடிய கல்லுப்புக்களை எல்லாம் எடுத்து அதை வைத்து அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 3வது, ஒரு 6 வகையான இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள், பூக்கள், அதையெல்லாம் வச்சு நம்முடைய வேதிக் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கை வச்சு எப்படி விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு Black 100, White 100, C100 அப்படிங்கிற ஒரு பைனியரிங் டெக்னாலஜி. இன்னைக்கு ஜெர்மன்ஸ் நம்மகிட்ட கற்றுக்கிட்டு போய் அவன் பண்ணுறான், பிரிட்டிஷர்ஸ் கற்றுக்கிட்டு போய் அவன் பண்ணுறான். ஆனால் நம்ம ஊரில் நம்மகிட்ட இருந்து எல்லாம் கற்றுட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற பெரிய முனைப்போடு இருக்கிறாங்க. அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது தி காஸ்மிக் கேலண்டர். இன்னைக்கு நம்ம பார்க்குற கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா கிரிகேரியன் கேலண்டர். யாரோ ஒரு வெள்ளக்காரன் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, அது சர்ச் என்டோர்ஸ் பண்ணாங்க, அது சர்ச்சினுடைய கேலண்டராக மாறிச்சு. அது கிரிகேரியன் கேலண்டர் நம்ம வச்சிருக்கோம், எல்லாம் நல்லது தான். அந்த வெஸ்டர்ன் முறைக்கு தகுந்த ஒரு கேலண்டர். அந்த கிரிகேரியன் கேலண்டர் வந்து ஜனவரிக்கு ஒரு காரணம், பிப்ரவரிக்கு ஒரு காரணம், மார்ச்சுக்கு ஒரு காரணம். எதுக்காக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வச்சாங்க ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக சில மாதம் 30, சில மாதம் 31, அது வெஸ்டர்ன் ஓரியன்டேஷன். ஆனால் இன்னைக்கு நாந்தியில் அவங்க பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் காஸ்மிக் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறோம், நாங்களே ஒரு புது கேலண்டரை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கேலண்டர்ல உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே சில டைகிராம்ஸ் இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு தெரியலைங்க. எந்த அன்னைக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும் அது அவங்க மார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கேலண்டர்ல இன்னைக்கு புழுக்கள் அதிகமாக வெளியே வரும், எந்த அன்னைக்கு பறவைகள் வரும் அதையும் மார்க் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த கேலண்டர்ல நீங்க வந்து விவசாயம் செய்யும் பொழுது பறவைகள் இந்த நாள் அதிகமாக வரும். இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தீங்கன்னா எந்த அன்னைக்கு இலைகள் தலையெடுத்து சூரியனை பார்த்து நிற்கும் அதையும் மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து மூணுடைய பொசிஷன் அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டுமே அதை ஃபுல்லாக மார்க் பண்ணி 365 நாட்களும் விவசாயிகளுக்கான ஒரு கேலண்டரை தயார் பண்ணி அதை வைத்து தான் அவங்களுடைய லட்சக்கணக்கான விவசாய பெருமக்களுக்கு சொல்றாங்க, இந்த கேலண்டரை ஃபாலோ பண்ணி நீங்க பயிரிடுங்க அப்படின்னு. எவ்வளவோ பயனியரிங்கான டெக்னிக்கலா இருக்கு. அதையெல்லாம் கூட மேடைக்கு வந்து நமக்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக இன்னைக்கு நம்முடைய அறக்கட்டளை மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் இன்டர்ன்ஷிப் ஃபார் ஃபார்மர்ஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் கூட நிலம் கிடையாது, எல்லோரும் நகரத்தில் இருக்கிறாங்க. நிலங்களும் கூட பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கு. அதில் சஸ்டைனபிளா எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்முடைய சுவாமி சொன்னாங்க, அருமையா பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனாலும் ஒரு சீயிங் இஸ் பிலீவிங். யாராச்சும் ஒருத்தர் நான் விவசாயத்தின் பக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்ம வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இன்டர்ன்ஷிப் ஃபார் ஃபார்மர்ஸ் நாம ஆரம்பிக்கிறோம். 8 அற்புதமான விவசாய பெருமக்கள் இன்னைக்கு மேடைக்கு ஆரம்ப நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஐயா KV பழனிசாமி அவர்கள், ஐயா MNP பெரியசாமி அவர்கள், ஐயா நவநீத கிருஷ்ணன் அவர்கள், ஐயா செல்லமுத்து அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், ரமேஷ் அவர்கள், அமர்நாத் அவர்கள், ஞானசரன் அவர்கள் 8 பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் இயற்கை விவசாயி. ஐயா MN பெரியசாமியை பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக யாரும் இயற்கை விவசாயத்தை பத்தி பேசாதப்பவே ஒரு கொடிகட்டி பிறந்த ஒரு கரூர்காரர் எல்லாத்தையும் விட்டுட்டு தோட்டத்தில் ஒரு சாலையை வாங்கி 2 மாட்டை வாங்கி அங்கே போய் தனியாக உட்காந்து விவசாயம் பார்த்தவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே. இட் இஸ் நாட் ஈவன் a fashionable word. இன்னைக்கு இந்த 8 விவசாயிகளும் ஆரம்ப நாள் இங்க வந்து எங்க தோட்டத்தை நாங்க இன்டர்ன்ஸ்க்கு ஓபன் பண்றோம். ஸோ நம்முடைய டிசைன், நம்முடைய CEO பிரபாகர் அவர்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, 2 நாட்கள் நகரத்தில் நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தையை நீங்க அனுப்பணும், ஒரு சாட்டர்டே சண்டே நீங்க அனுப்பணும், அது சம்மர் ஹாலிடேஸ் நீங்க அனுப்பணும், எல்லாம் போக்கிமான் விளையாடுறாங்க, அது பார்க்குறாங்க, தியேட்டர் போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க இன்னைக்கு வெப்சைட்ல ஒரு பக்கம் விவசாயிகளை இணைத்துக் கொண்டே வருகின்றோம். இன்னைக்கு 8 பேர் ஆரம்ப நிகழ்வுக்காக, ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பக்கம் இணைந்த பிறகு இந்த பக்கம் பெற்றோர்கள் அல்லது ஒரு இளைஞர் அல்லது ஒரு இளைஞி நான் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை நாங்க கனெக்ட் பண்ண போறோம். அப்ப அப்பா அம்மா சென்னையில் இருக்கீங்க, இல்ல என் குழந்தைய நான் 2 நாள் விவசாயத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சா இன்னைக்கு அந்த 8 விவசாயியை போல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தோட்டத்துக்கு நீங்க அனுப்புங்க. நாங்க அவங்களை ரிசீவ் பண்ணி தோட்டத்துல எங்களுடைய குழந்தையாக அவங்களை தங்க வச்சு 2 நாட்கள் எங்களோடு இருந்து விவசாயத்தை பார்த்துட்டு பத்திரமா சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். இல்ல என்னுடைய குழந்தைய நான்
7 நாளைக்கு அனுப்ப முடியும். இன்னைக்கு அந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்தவரை 2 நாட்கள் 7 நாட்கள் ஆரம்ப இதுல டெஸ்டிங் ஃபேஸ்ல 7 நாட்கள் உங்களுடைய குழந்தையை அனுப்ப முடியும் என்று சொன்னால் 7 நாளும் உங்களுடைய குழந்தை எங்கள் குழந்தையாக நாங்கள் எடுத்து எங்க வீட்டில் தங்க வச்சு எங்களோடவே சாப்பிட வச்சு எங்கள் குழந்தையாகவே பாவித்து எங்கள் குழந்தையாகவே எங்க குழந்தை தான் 7 நாட்கள் விவசாயத்தை பார்த்துட்டு திரும்ப அனுப்பிச்சிடுறோம். எதுக்கு நாங்க படிக்கும் பொழுது ஒரு சிறிய விதையை போட வேண்டும் என்பதுதான் நோக்கம், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க நாளைக்கு என்ன படிச்சாலும் ஐஐடிக்குள்ள வந்தாலும் கூட ஒரு விவசாயத்தை வச்சு அவங்க ஒரு சயின்ஸை பார்க்கணும், விவசாயத்தை வச்சு டெக்னாலஜியை பார்க்கணும் என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்பாடு. ஐயா சனத்குமார் அவங்க வந்திருக்கிறாங்க. கிருஷ்ணகிரியில் அவங்க ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவோட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு 500க்கு முதல் மதிப்பெண் 472. உடனே பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, மற்ற பள்ளிக்கூடத்தில் 499 வாங்கியிருக்கிறாங்களே, நம்ம பள்ளிக்கூடத்தில் 472 வாங்கியிருக்கிறோமே, அப்ப நம்ம பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடமா? ஆனா இன்னைக்கு ஐயா சனத்குமார் அவருடைய பள்ளிக்கூடத்தில் அக்ரிகல்ச்சர் இஸ் a சப்ஜெக்ட். நீங்க 6வது படிங்க, 7வது படிங்க, 8வது படிங்க, 9வது படிங்க, விவசாயம் என்பது பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது. அப்ப அந்த குழந்தை அங்க இருக்கணும். நான் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பார்த்தேன், விவசாயம் பண்ணணும், அந்த குழந்தை அந்த ஃபீல்டை மெயின்டைன் பண்ணணும், அந்த குழந்தை 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதணும், மார்க் வாங்கணும். அப்ப சனத்குமார் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் 499 வாங்க வேண்டும் என்று நினைப்பதை விட அந்த குழந்தையை ஒரு ஹோலிஸ்டிக் குழந்தையாக நான் மாற்றி எல்லாம் இருக்கக்கூடிய கலைகள்லாம் சொல்லிக் கொடுத்து வெளியே அனுப்புறேன். அதுல விவசாயம் என்பது பாடத்திட்டம். இது போன்ற மனிதர்களையும் ஊக்குவிக்கணும். அதாவது டிஃபரெண்டா இருக்கிறாங்க என்பதற்காக அவங்க முட்டாள் கிடையாது. பீயிங் டிஃபரெண்ட் இஸ் நாட் a fool. Being different is ahead of its time. நமக்கு தெரியாது அவங்களை பத்தி, அவ்வளவுதான். யாராச்சும் ஒருத்தர் வித்தியாசமா இருந்தாங்க அப்படின்னா நம்மை பொறுத்தவரை முட்டாள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும். வித்தியாசமானவர்கள் நம்மை தாண்டி 10 ஆண்டுகள் முன்னெடுக்கின்றார்கள் என்பது மட்டும்தான் பொருள். 10 ஆண்டு கழிச்சு பார்க்கும்போது ஏன் அக்ரிகல்ச்சர் ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்தாங்க, எதற்காக மனோஜ்குமார் அவங்க வேர்ல்ட் பேங்க்ல வேலையை விட்டுட்டு அரக்கு வேலையில போய் ட்ரைபல் மக்களோடு நம்முடைய சகோதர சகோதரோடு இணைந்து ரீஜெனரேட்டிவ் ஆர்கானிக் பிராக்டிஸ் கொண்டு வந்தாங்க, அல்லது பிரபாகர் போன்றவர்கள் எதற்காக MBBS படிச்சுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எதற்கு இன்னைக்கு ஒரு அறக்கட்டளையுடைய CEO இருந்ததெல்லாம் நடத்தணும் என்பது 10 ஆண்டுகள் கழித்து நமக்கு புரியும். அதனால் வந்திருக்கக்கூடிய ஐயா சனத்குமார் அவர்கள் போன்றவர்கள், அங்க ஒரு தம்பி கார்த்திக் இருக்காரு கோயம்புத்தூர்ல, இயல் என்கின்ற ஒரு கடை நடத்துறார். மதிய உணவு கொடுப்பாரு, காலைல கொடுப்பாரு, நைட் கொடுப்பாரு. அந்த கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் ஆர்கானிக், எவ்ரிதிங் இஸ் ஆர்கானிக். அரிசி எங்கிருந்து வந்திருக்கு போய் பார்க்கலாம். இந்த விவசாயிட்ட அரிசி வாங்கின போர்டு ஹோட்டல்ல. நான் தக்காளி எங்கிருந்து கொண்டு வந்து சாம்பார் செஞ்சிருக்கேன், தக்காளி எங்க வாங்கினேன் போர்டு. என்னுடைய கடையில் கடுகு எங்கிருந்து வந்துச்சு போர்டு, பால் எங்கிருந்து வந்துச்சு போர்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கிருந்து அரிசி வந்திருக்கு, இங்கிருந்து தக்காளி வந்திருக்கு, இங்கிருந்து காய்கறி வந்திருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து விட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம், மத்தியான உணவு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய கடைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்ட பொழுது சம்மட்டி எடுத்து அடிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. நாம் என்ன செய்யறோம், இந்த கடையில் இந்த தம்பி லாப நட்டமெல்லாம் பார்க்காம இவ்வளவு படித்த ஒரு தம்பி நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நான் நோக்கத்தில் இயல் என்கிற நிறுவனத்தை நடத்துறாரு. நாம் என்ன செய்யணும் கேட்டேன், தம்பி நான் எதை செய்யணும். அன்னைக்கு சொன்னா என்ன, நீங்க பல இடத்துக்கு போறீங்க, பொக்கே கொடுக்குறீங்க, கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஏதோ கொடுக்குறீங்க, ஆனா நீங்க இன்னிலிருந்து ஒரு மஞ்சள் பாட்டில கொடுங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மஞ்சள் பாட்டில் நான் கொடுப்பேங்க, நீங்க மஞ்சள் பாட்டில கொடுங்கன்னா அந்த மஞ்சள் பாட்டில் நீங்க ஒரு திருமண விழாவுக்கோ எங்கே சென்று கொடுத்தாலும் கூட அந்த மஞ்சள் பாட்டில் அது இயற்கையான மஞ்சளாக இருக்கணும். அதனால் நான் இன்னைக்கு ஒரு தனி மனிதனாக உங்களை போன்று என்னுடைய முயற்சி, ஒரு சுப விழாவுக்கு செல்லும் பொழுது கொடுக்கக்கூடிய மஞ்சள் நம்முடைய பாட்டில திருப்பி பார்த்தீங்கன்னா எந்த விவசாயிட்டிருந்து வாங்குறோம் நாங்க அச்சு போடுறோம். இந்த மஞ்சள் இந்த விவசாயினுடைய தோட்டத்திலிருந்து நாங்க வாங்கி எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக கார்த்திக் இருக்கார், எங்களுடைய அறக்கட்டளை மூலமாக அந்த பாட்டில் அந்த மஞ்சளை கொடுத்து இந்த சுப விழாவில் உங்களுடைய திருமணத்தன்னைக்கு நாங்க ஏதோ கெமிக்கல் பொருளை கொடுக்கல, எங்கள் கையிலிருந்து உங்களுக்கு கொடுப்பதே ஒரு இயற்கையான பொருளை கொடுக்கிறோம், உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதெல்லாம் நம்மளை பெருசா இன்ஸ்பயர் பண்ண கார்த்திக் வந்திருக்கிறாங்க. அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு விவசாயமே ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு நண்பர். எங்களுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து IIT மெட்ராஸ் மெயின் கேம்பஸ் போகணுமா, ரிசர்ச் பார்க் போகணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் தாண்டி அங்கேயும் போயிட்டு திரும்ப ரோட்ல மறுபடியும் இங்க நடந்து வந்து, ஆனா IITக்குள்ள இந்த விழா நடக்கணும். காரணம் ப்ரொஃபசர் காமகோட்டி அவர்கள். கடைசி அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு இயற்கை விவசாயி. பலமுறை நாங்கள் பேசும்போது சொல்லுவார், விவசாயம் பண்ணியிருக்கேன், பயிர் போட்டிருக்கேன், ஆனா எல்லாம் கிளி சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். கிளிக்கு விட்டுட்டேன் அப்படின்னு. 1/2 ஏக்கர் கிளிக்கே விட்டுட்டேன் சார், எல்லாம் கிளி சாப்பிட்டுருச்சு சார், 1/2 ஏக்கர் தான் நமக்கு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்முடைய உயர்ந்த ஒரு தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், நம்முடைய நாட்டினுடைய உயரிய பொறுப்பு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, இந்த போர்டு பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லுவாங்க நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கணும் என்று சொல்லக்கூடிய
நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், கீழே இருக்கக்கூடிய NSAB மெம்பர், கம்ப்யூட்டரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியாவினுடைய ஒரு முன்னோடி தலைவராக இருக்கக்கூடியவர். ஆனாலும் ஒரு வேட்டி, ஒரு எளிமை, IIT மெட்ராஸினுடைய தலைவராக இருந்து இயற்கை விவசாயத்தை அவரே செஞ்சு இன்னைக்கு IIT மெட்ராஸில் இந்த கான்க்ளேவை நடத்தணும், இளம் விவசாயிகள் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய ப்ரொஃபசர் காமுகோடி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கத்தை தெரிவித்து, இதை தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நண்பர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக இந்த ஃபார்மர்ஸ் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்துங்க. நிறைய குழந்தைகள் நிறைய விவசாயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களை விவசாயம் செய்பவர்கள்ட்ட கனெக்ட் பண்ணுவோம். 2 நாளோ 7 நாளோ அங்கே போய் இருந்து பார்க்கட்டும். எங்கேயோ ஒரு சின்ன பொறி அவர்களுக்கு தட்டும். அதன் பிறகு அவங்க மைண்டு மாற ஆரம்பிக்கும். அவங்க ஏதோ ஒரு இடத்துல அதை கண்டுபிடிப்பாங்க. 1 ஏக்கர் வாங்குவாங்க, 2 ஏக்கர் வாங்குவாங்க, அல்லது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் போட்டு ஒரு நிலத்தனாச்சு குத்தகைக்கு எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் செய்வாங்க. 2வது இருக்கையில் சேலத்திலிருந்து அன்பு நண்பர் வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான அரிசி வகைகள் தஞ்சாவூர்லேருந்து எல்லா இடத்துலையும் கல்டிவேட் பண்ணி எல்லோருக்கும் சிரித்த முகத்தோடு கிஃப்டா கொடுப்பார். அன்பு நண்பர் அங்க இருக்கிறார். 2வது இருக்கையில் ராமலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய சாதாரண மனிதர்கள் தாங்க, எல்லாரும் சாதாரண மனிதர்கள். ஆனா IIT-க்குள்ள பச்சை துண்டு வந்திருக்கிறது நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாக்கியமா தாங்க பார்க்கிறோம். IIT கேம்பஸ்க்குள்ள பச்சை துண்டு போட்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்ததே இன்னைக்கு IIT எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது முழுமைப்படுத்தப்பட்டதாக நான் இந்த நேரத்தில் பார்க்கின்றேன். மறுபடியும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் விவசாய பெருமக்கள் பேசணும். சில பேருக்கு விருது இருக்கு. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நிறைய இளைஞர்கள் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க, நிறைய ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, நிறைய பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரியிலிருந்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாவை இன்ஜினியரிங் காலேஜ், வள்ளுவர் காலேஜ், தயா ஃபவுண்டேஷன், பாரதிய கிசான் சங்கம், இது போன்ற இன்னும் நிறைய பெயர் சொல்லாத, பெயர் சொல்ல விரும்பாத, அல்லது எங்களுக்கு பெயர் தெரியாத எத்தனையோ அறக்கட்டளைகள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்பதோடு, இந்த அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டீஸாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐயா, அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய வெல்விஷஸ், இல்ல எனக்கு விவசாயத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு 10 பேர் இருக்காங்க. ஆனா இந்த 10 பேர் இங்கிருந்து வெளியே போகும் பொழுது நீங்களும் மாறி செல்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் வந்த உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியா ஒரே ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் உங்க முன்னாடி வச்சு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கிறேங்க ஐயா. மனோஜ் அவங்க பேசும் பொழுது இஸ் a குளோபல் சிட்டிசன், உலகம் முழுவதும் போகக்கூடிய ஒரு ஆள், ஒரு ப்ரௌட் இந்தியன், எங்க போனாலும் இந்தியன் என்கின்ற அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் சில கன்சர்ன் சொன்னார். நம்முடைய தமிழகத்துல, நம்முடைய தாய் திரு தமிழகத்துல எனக்கு இயற்கை விவசாயம் என்பது மிக குறைந்த இடத்துல தான் இருக்கு, எங்களுக்கு அது ஒரு பெரிய வருத்தம் என்று. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே நீங்க பாத்தீங்கன்னா 59 லட்சம் ஹெக்டர்ல விவசாயம், இயற்கை விவசாயம் செய்யறோம். 59 லட்சம் ஹெக்டர். 59 லட்சம் ஹெக்டர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 59 lakh hectares is organic farming cultivation in our country. Madhya Pradesh is the number 1 state in organic farming, where it is 12,23,000 hectare. 12 லட்சம் ஹெக்டர் மத்திய பிரதேஷ் மட்டும். மகாராஷ்டிரா 10 lakh hectare, 10 லட்சம் ஹெக்டர் மகாராஷ்டிரா மட்டும். ஆந்திர பிரதேஷ் 4 லட்சம் ஹெக்டர், 4 lakh. கேரளா 1,38,000 ஹெக்டர், 1.38 lakh ஹெக்டர். கர்நாடகா 91,000 ஹெக்டர். தமிழ்நாடு வெறும் 75,000 ஹெக்டர் தான் இருக்கு. அப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை மத்திய பிரதேஷ் 12 லட்சம் ஹெக்டர், இந்தியாவில் 59 லட்சம் ஹெக்டர், நாம வெறும் 75,000 ஹெக்டர்ல தான் நம்முடைய இயற்கை விவசாயம். மத்திய அரசினுடைய தரவுகள் அடிப்படையில் ரெக்கார்டட் நம்பர்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மாநிலத்தில் அது முதல்ல செய்யறாங்களோ இல்லையோ நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. காரணம், அவ்வளவு நச்சு பொருட்களை நாம் விளைவிக்கிறோம், அவ்வளவு நச்சு பொருட்களை நம்ம சாப்பிடுறோம். இது உங்க முன்னாடி நான் வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டா. அடுத்து இன்னைக்கு விவசாயியை பொறுத்தவரை சராசரியாக ஒரு விவசாயினுடைய வருமானம், இன்னைக்கு நம்முடைய ஃபார்மர்ஸ் இன்கம் டேட்டாவை பார்த்தீங்கன்னா 2012-13 ஒரு விவசாயி சராசரியா வருஷத்துக்கு 77,112 ரூபாய் சம்பாதிச்சார். எக்கனாமிக் சர்வே டேட்டா. அப்ப 2012-13 ஒரு விவசாயினுடைய மாத வருமானம் 6,426 ரூபாய், ஒரு நாளைக்கு 200 ரூபாய். ஒரு நாளைக்கு இந்தியாவில் 2012-13 ஒரு விவசாயினுடைய ஒரு நாள் வருமானம் 200 ரூபாய், மாதத்திற்கு 6,426. 2018-19 6 ஆண்டுகள் கழித்து 6,426 ரூபாய் மாத வருமானம் இருந்த விவசாயி 10,218 போறார். ஐயா, அது மினிமம் வேஜ் கூட கிடையாது. 6,426 என்பது மினிமம் வேஜ் கூட கிடையாது. 2012-13 2018-19 அது 10,218 போச்சு மாசம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே அதை 1,60,000 சொல்றோம். 1,60,000 அதை நீங்க 12ஆல டிவைட் பண்ணி பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம் ஒரு
ஒரு 13,000, 14,000 ரூபாய் இன்னைக்கு சராசரியா விவசாயி எட்டி பிடிச்சிருக்கிறார். இன்னைக்கு நம் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஐஐடி பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வேறு வேறு காலேஜில் இருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் யாரு பின்னிருக்கையில் இருக்கீங்களோ, உங்க முன்னாடி நம்ம சமுதாயம் வைக்கக்கூடிய கேள்வி, ஒரு விவசாயி 15,000 ரூபாய் சம்பாரிச்சு மாசத்துக்கு 2 குழந்தைய வளர்த்தி அந்த குழந்தைய படிக்க வச்சு அந்த குழந்தையை ஆளாக்க வேண்டும் என்றால் அந்த விவசாயி கடைசியில் என்ன சொல்லுவார்னா, தம்பி காட்ட வேணாலும் விற்கிற, நம்முடைய சுவாமி சொன்னாங்க ஸ்ரீமுக அவங்க, காட்ட வேணாலும் விற்கிற, ஊரை விட்டு போயிடும். உங்க காலகட்டத்தில் அதை நீங்கள் மாற்றுவதற்காக நீங்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். எடுக்க முடியும். எப்பவுமே நல்லா யோசிச்சுக்கங்க. எப்பவுமே சொல்லுவாங்க சேஸ் தி இம்பாசிபிள் கோல்ஸ். அதாவது இந்த பிரச்சனையை என்னால தீர்க்க முடியாதுன்னு சொல்ற ஒரு பிரச்சனை எடுங்க. ஏன்னா லைஃப் ஷுட் மீன் ஃபுல்ஃபில்மெண்ட். டெய்லி காலையில் நீங்க ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ எந்திரிக்கும் பொழுது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கணும், ஒரு சேலஞ்சிங் ப்ராப்ளமா இருக்கணும். இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள், இளம் முகங்கள், விவசாய நிலத்துக்குள்ள கால் வைக்காத இளைஞர்கள் உள்ள இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்க முன்னால் நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நாங்கள் எல்லோரும் வைக்கக்கூடிய கேள்வி, திஸ் இஸ் a சேலஞ்சிங் ப்ராப்ளம். இதை நீங்க பல இடத்துல உடைக்கணும். ஃபார்ம் கேட் எக்கனாமிக்ஸை உடைக்கணும், அரக்கனாமிக்ஸ் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் லிங்கேஜ் உடைக்கணும், பேக்வர்ட் லிங்கேஜ் உடைக்கணும், மார்க்கெட் சப்ளையை டிஸ்டர்ப் பண்ணணும், பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட் பண்ணணும். இவ்வளவு சேலஞ்ச் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அதனால இன்னைக்கு நல்ல படிச்சவங்க இந்த ப்ராப்ளத்தை கையில் எடுங்க. ஈஸி ப்ராப்ளத்தை கையில் எடுக்காதீங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு போய் சேர்ந்தேன். நான் இப்போ டிசிஎஸ்ல ஆல்ரெடி 6,21,000 பேர் வேலை பார்க்குறாங்க. டிசிஎஸ்ல இப்போ தான் 12,000 பேர்த்த ஃபயர் பண்ணாங்க. நீங்களும் 6,21,000 இன்னும் ஒரு நம்பரா போய் ஆட் ஆகாதீங்க. பெரிய பெரிய அமெரிக்கா நிறுவனத்தில் ஆல்ரெடி 72% H1B விசா நாம தான். ட்ரம்ப் இப்போ வேண்டாங்கிறாரு. வேண்டான்னு சொல்ல ஒரு நாட்டுக்குள்ள அகதிகளாக கை கட்டி நின்று கூணு குறுகி வேலை பார்க்க வேண்டாம். அந்த நாட்டை, நம்முடைய நாட்டை நோக்கி வருவதற்கான முயற்சி எடுக்கிறதுக்கான டேலண்டிங்க நம்ம பண்ணுவோம். ஏன்னா காமகோடி சார் எனக்கு பர்சனலா தெரியும். நிறைய பேர் நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு படிக்க போறேன்னு சொன்னா கூட விட மாட்டார். ஐ நோ பர்சனல் பர்சன். லாஸ்ட் டைம் ஐஐடியில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து நான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு. காமகோடி கேட்ட ஒரே கேள்வி, எதுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நீ போறேன்? இல்லைங்க, ஐஐடியில் படிச்சுட்டேன், அடுத்து அங்கே போனால் MBA படித்தோம்னா மார்கன் ஸ்டான்லி ஏதாச்சும் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு மல்டிபிள் crore பே பேக்கேஜ் கொடுப்பாங்க, நாங்கள் போகிறேன். அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி ஐஐடி ரிசர்ச் சென்டருக்குள்ள ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க சொல்லி அந்த பையன் ஆரம்பித்த ஸ்டார்ட் அப்பை நாங்களாம் லான்ச் பண்ண வந்தோம். அந்த தம்பி சொன்னார், சார் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் சீட்டு கிடச்சி எம்பாட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போயிருப்பேன். மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ் லைன் நின்று எனக்கு வேலை கொடுத்துருப்பான். ஆனால் எங்கள் ப்ரொஃபஸர் பாருங்க, எதுக்கு இந்தியா விட்டு போற, உன் டேலண்ட்லாம் அதுக்கு தான் ஐஐடியில் நீ படிச்சியா, இந்தியாவுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு எத்தனையோ பேர் உட்கார வச்சிருக்காங்க. அதனால தான் ஐஐடி மெட்ராஸ், இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் every 2 days on patent. Sir, what is your patent filing rate? Sir, every day. ஒரு நாள் ஐஐடி மெட்ராஸ்னுடைய சாதனை. இன்னைக்கு நீங்க அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வெளியே போயிருக்கும் பொழுது, இன்னைக்கு இந்த சனிக்கிழமை ஐஐடி மெட்ராஸ் would have filed 1.2 patent today. So ஒரு 10 நாளுக்கு 12 பேட்டன்ட் இங்க ஃபைல் ஆயிட்டு இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 1.2 பேட்டன்ட் ஃபைல் ஆயிட்டு இருக்கு. அப்ப 100 நாளைக்கு 120 பேட்டன்ட் ஃபைல் பண்றாங்க. ஆனா விவசாயத்துறையும் இன்னைக்கு உள்ள ஸ்டார்ட் அப் வர ஆரம்பிச்சிருச்சு. மைக்ரோ இரிகேஷன்ல பெரிய ஒரு இதோட வந்திருக்காங்க. சாயில் டெஸ்டிங்ல ஒரு பயங்கரமான கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க வாங்கக்கூடிய டிராக்டர், ஜேசிபி எல்லாமே ஸ்காண்டினேவியன் வண்டி. அந்த ஊருக்கு பெரிய வண்டி வேணும், அதே வண்டியை கொண்டு வந்து மார்க்கெட் நம்ம தலைமையில போடுறான். அந்த டிராக்டரை வச்சு, அந்த ஜேசிபி வச்சு நீங்கள் நானும் எதுவும் செய்ய முடியாது. We need small farm equipments. சின்ன வண்டி எல்லாமே சின்னதா நமக்கு வேணும். Because our farm size is very fragmented. அதுக்கு கம்பெனி உள்ள வந்திருக்கு. டிராக்டர் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, ஃபார்ம் கேட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, நான் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் இந்தியன் மார்க்கெட்டுக்கு, அவ்வளவு விஷயங்கள் இங்க நடக்குது. அதையும் நம்முடைய நண்பர்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற காரணத்துக்காகத்தான் அந்த நிகழ்வு இங்க நடந்துச்சு. ஸோ அவ்வளோ பேட்டன்ட் ஃபைல் ஆகுது. அதனால தயவு செஞ்சு விவசாய பேட்டன்ட்டை ஃபைல் பண்ண ஆரம்பிங்க. அரக்கனாமிக்ஸ் அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் நம்முடைய பண்டைய காலங்கள். யாரோ ஃபைல் பண்ணி இன்னைக்கு யூஎஸ்க்கு நீங்க ஒரு மேங்கோ அனுப்பணும்னா கூட எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் சர்டிஃபை பண்ணணும். நீங்க ஆர்கானிக் சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கா ஏத்துக்க மாட்டான். அதை இர்ரேடியேஷன் பண்ணணும். இர்ரேடியேஷன் அது ஒரு கதிர்வீச்சுக்குள்ள அந்த மேங்கோ நீங்க அனுப்பணும். கதிர்வீச்சு அந்த மேங்கோ மேல அடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் டெஸ்டிங், அதுக்கப்புறம் பேட்ச் டெஸ்டிங், கண்டெய்னர்ல போட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு டெஸ்டிங். ஸோ வெள்ளக்கார எவ்வளவு விவரமா இருக்கான் பாருங்க. ரசாயனத்தை எல்லாம் நமக்கு தள்ளிட்டு அதுல நீ செஞ்ச பொருள் எல்லாம் கிரீம் பொருளை மட்டும் கிளீன் பண்ணி எனக்கு கொடு. என்னுடைய FDA ஸ்டாண்டர்ட்ஸ் வெரி வெரி ஹை. அந்த பொருளை நான் குடிக்கணும்னா கூட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தா தான் நான் குடிப்பேன். ஸோ கண்டுபிடிச்ச டெக்னிக் எல்லாம் அவனது, பெஸ்டிசைட் அவனது, அனுப்பிச்சதெல்லாம் அவனது, செய்யறது நாம. ஆனா அவன் ஆர்கானிக் ஃபார்மரா இருந்தாலும் இர்ரேடியேஷன் பண்ணி பேட்ச் டெஸ்டிங் பண்ணி அனுப்புனா தான் மேங்கோவே சாப்பிடுங்கிறான். ஸோ கேன்சர் அவனுக்கு இல்லை, கேன்சர் நமக்கு. சுகர் அவனுக்கு இல்லை, சுகர் நமக்கு.
ஸோ இதையெல்லாம் நீங்க சால்வ் பண்ணணும். டைம் ஹஸ் கம். அதனால் நிச்சயமாக இளைஞர்கள் அதை நீங்க செய்வீங்க அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வாய்ப்பு கொடுத்த ஐஐடிக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த ஈஷா, நாந்தி ஃபவுண்டேஷன், அமுல் ரிச் பிளஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்கள், முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாய பெருமக்கள், ஏதோ வித்தியாசமா நடக்குது எட்டித்தான் பார்ப்போம் என்று வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆனா இங்கிருந்து போகும் பொழுது நானும் விவசாயியாக மாற முயற்சிப்பேன் என்று நினைக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள், சனத்குமார் ஐயாவிலிருந்து எல்லா நல்ல நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.